இப்போ தான் முக்கியமான ஒரு மந்திரம். எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய யஜுஷாம் சாரம் உத்தமம்னு முன்னாடி பார்த்தோம். இந்த ருத்ரங்கிறது என்ன? ஸ்ரீருத்ரங்கிறது யஜுஷாம் சாரம் உத்தமம். அத்தனை யஜுர் மந்திரங்கள்லையும் சாரமாக இருக்கக்கூடியது, உத்தமமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இந்த அனுவாகத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம். ஓம் நம சிவாய. முதல்ல வேத மந்திரங்களில் வரக்கூடிய ஒரு இடம் அது. அது இந்த இடத்துல தான் இந்த 8வது அனுவாகத்தில் தான். நம சிவாய ச சிவதராய ச. பஞ்சாட்சரத்தை கொடுத்துட்டு நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தாலே போகிறோம். அப்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய பாவத்தோடு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய பொருள் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ரொம்ப மங்களங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் சொல்லி வச்சுருக்கா. அதனால் இந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமானது பஞ்சாட்சர மந்திரம். அதுக்கு தான் பஞ்சாட்சரம்னு பேர். ஏன் பஞ்சாட்சரம் பேர்? 5 அட்சரங்கள் இருக்குது. ந ம ஷி வா ய அப்படின்னு 5. இந்த 5 மந்திரங்களும் 5 அட்சரங்களும் சேர்ந்ததுனால இருக்கக்கூடிய நமசிவாயங்கிற மந்திரம் இங்கே சொல்லப்படுறது. அதனால் என்னாச்சுன்னா சகல சிவாயன்னு சொன்னாலே என்ன எல்லா ஸ்ரேயஸையும் கொடுக்குறவர்னு அர்த்தம். சிவா அப்படின்னா மங்களஸ்வரூபி, அமைதியானவர், எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குறவர். அப்படி இருக்கக்கூடிய சிவ அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த பிரம்மத்துக்கு ஒரு சலனம் ஏற்பட்டுரும். நம்மளை யாரோ கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவர். சிவதராயச்ச. ஏன் இப்போ சிவாயன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன சிவதராயச்சன்? தர சப்தம்ங்கிறது தரதமப்படுத்தியம்னு சொல்லிட்டு அது கம்பேரிட்டிவ் டிகிரிமே. அது மாதிரி சிவதராயச்ச மோர் பெட்டர் குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். பெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன பெட்டர், அப்புறம் என்ன குட்டு தேவையில்லையே அப்படின்னாக்கா சிவதராயச்ச பெட்டர்னு ஏன் சொன்னா அப்படின்னா எல்லா மங்களத்தையும் கொடுக்குறவர். அதில் மங்களங்களுக்கெல்லாம் எல்லா சிரேயசையும் கொடுக்கக்கூடியவர்களில் சிறந்தவர் அப்படின்னாக்கா அவரே சிறந்தவருங்கிற போது அப்படின்னா நமக்கு எல்லாருமே எல்லா தேவதைகளுமே நமக்கு நல்லது செய்யக்கூடிய தேவதைகளாக நாம் மனசில் தியானம் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு தேவதையை நம்ம மனசில் தியானம் பண்ணுறோம். அப்படி பண்ணுற போது எல்லாமே மங்களங்கத்தை, அதாவது நம்ம எப்படி தியானம் பண்ணி நமஸ்கரித்து ஒரு தேவதையை நம்ம மனசுக்குள்ளே உபாசனை பண்ணுறோமோ அந்த உபாசனைக்கு தகுந்த போல் நம்ம பலனை அடையிறோமோ அது எல்லாமே நமக்கு மங்களத்தை தான் செய்கிறது. அப்படி மங்களத்தை செய்கின்ற இதர தேவதைகள்லாம் விட இவர் சிறந்தவர் அப்படின்னு கம்பி. ஏன்னு கேட்டால் அந்த இதர தேவதைகள்லாம் இவருடைய சக்திக்குள் அடக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே 10 தடவை பார்த்துருக்கோம். திரும்பி சொல்கிறதுல தப்பில்லை. சிவகா ஏகோ தேயகா சிவங்கரஹா. சிவன் ஒத்தது தான் தேயா. நம்ம எப்போதும் அவரை வணங்கின்னு இருக்கணும், மனசில் தியானம் பண்ணணும். சிவங்கரஹா சங்கரஹா அப்படின்னா நிறுத்தம். சம் கர்வத்தீதி சங்கரஹா, சிவம் கர்வத்தீதி சிவகரஹா அப்படின்னு நிறுத்தம்னா நல்லத்தை செய்கிறவர், எல்லா நலன்களையும் நம் கொடுக்குறவர், எல்லா சிரேயசுகளையும் நமக்கு அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். புராணங்களில் சொல்லப்பட்ட வெவ்வேறு அர்த்தங்கள் எல்லாம் வேதோக்தமான சிவங்கர என்ற அர்த்தத்திலேயே முடிவடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாவகோ அஸ்மபியம் சிவோ பவா அப்படின்னு வேதத்தில் அக்னியும் பந்தான சந்துதே சிவாஹா, சிவா சந்து பந்தானகாமோ, பந்தான சந்துதே சிவாஹா அப்படின்னு உலகத்தில் வழியும் கூட சிவ என்று கூறப்பட்டிருக்கிறபடினால வரக்கூடிய நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழியாக நடக்கட்டும். யாராவது ஒருத்தர் ஊருக்கு போகிறா அப்படின்னு சொன்னால் அப்போ சிவா சந்து பந்தானகான்னு சொல்கிற வழக்கம். இந்த உலகமும் போகிற வழியெல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும், உனக்கு எந்த விதமான இடங்கள் இல்லாமல் போய் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இன்சிடென்ட் ஆகாமல் சௌக்கியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிவா சந்து பந்தானகா அப்படின்னு ஆசீர்வாதம். அதுதான் இங்கே அது சொல்கிறதுக்கு தான் சிவதரகா அப்படின்னு போட்டு பரமேஸ்வரனுடைய விசேஷமாக அது சொல்கிறான். இந்த லோகத்துலேயோ
வேதத்துலேயோ சிவ அப்படின்னு இங்கெங்கெல்லாம் சொல்கிற காலம் எதெல்லாம் மங்களத்தை கொடுக்கும், எந்தெந்த தேவதைகள்லாம் மங்களத்தை கொடுப்பார்கள், நன்மைகளை செய்வார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை பேருக்கும் மேலே இருக்கிறவர் பரமேஸ்வரன் அப்படின்னு அழுத்தமாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு. எல்லாரும் அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த சிறந்தவர் மாத்திரம் இல்லை, சிறந்த பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்ரேயஸ் வேணும்னு ஆசைப்படுறோமோ பரமேஸ்வரனை உபாசிக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தோட தாத்பரியம். இதை தான் உபனிஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, சிவ ஏகோத்யேயா சிவங்கரஹா சர்வமன்யத் பரித்யஜ்ய அப்படிங்கிறது. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வா. அதாவது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜான பகவத்கீதையில் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வா, போகிறோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு இல்லையோ. அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் சிவன் ஒத்தனை தியானம் பண்ணாலே போகிறோம், பாக்கி எல்லாத்தையும் பற்றி தியானம் பண்ணணும் கூட அவசியமே இல்லை அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்கிறான். இந்த மந்திரம் வேதமாகிய தாய் அணிந்து கொண்டிருக்கும் ருத்ரோபனிஷத்து. வேதங்கிற இது அம்மா தாய் இருக்காளே வேத மாதா, அவள் போட்டுருக்கக்கூடிய ருத்ரோபனிஷத்தாகிற முத்து மாலைக்கு நின்று பிற விளங்கும் நாயக்க மணி போல விளங்குறதான் இந்த மந்திரம். நம சிவாய அப்படின்னு. வித்யாசு சுதிருத்கிருஷ்டா ருத்ரைகாதசினி சுதௌ தத்ர பஞ்சாட்சரீ தஸ்யாம் சிவ இத்யக்ஷரத்வயம் சிவ இத்யக்ஷரத்வயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வித்தைகளில் வேதம் சிறந்தது, அதில் 11 அணுவாக்கங்கள் கொண்ட ஸ்ரீ ருத்ரம் சிறந்தது, அதில் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் சிறந்தது, அதுலேயும் சிவன்னு 2 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த 2 அக்ஷரம் இருக்க அது மிகவும் சிறந்தது. ஆகமங்களில் சிவ என்ற சொல் என்னத்தை குறிக்கும்னா ஜீவரத்னம் என்று வழங்கப்படுகிறது. இந்த நாமாவோட பெருமைகளை சிவபுராணங்களில் மிக விரிவாக சொல்லியிருக்காங்க. நமஸ்தீர்த்தியாயச்ச கூல்யாயச்ச அப்படின்னு அர்த்தம். தீர்த்தியாயச்ச தீர்த்தம்னா என்ன? கங்கை முதலே புனித யார் தீர்த்தங்களில் இருக்கிறவர். தீர்த்தம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அத்தியாசிதம் ரகத்பிஹி தத்தி தீர்த்தம் ரசித்ததே, நான் அப்படி சொல்லியிருக்கேன். காளிதாச சொன்னதை எது தீர்த்தம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நல்ல பெரிய மகான்கள்லாம் அங்கே வந்து போய் ஸ்நானம் பண்ணுறாங்களோ அந்த இடங்கள்லாம் தீர்த்தம். அப்படி எல்லா தீர்த்தங்களையும் இருப்பது. கூல்யாயச்ச கூலம்னா கரை, அந்த நதிக்கரைகளில் புண்ணிய தீர்த்தங்களுடைய நதிக்கரைகளில் எல்லா சாநித்தியமும் இருக்கிறதுனால அங்கேயும் பரமேஸ்வரன் இருக்காருன்னு அர்த்தம். இப்படி பரமேஸ்வரன் அனைவராலும் உபாசிக்கப்படத்தக்கவர் அப்படிங்கிறதுக்கான பல காரணங்களை சொல்லி இந்த அனுவாகத்தில் ஒரு பிட்டு முன்னாடி வரணுமா? நமஸ்தீர்த்தியாயச்ச கூல்யாயச்ச. தீர்த்தியாயன்னா கங்கை முதலே புனித தீர்த்தங்கள் இருப்பவர், கூல்யாயச்ச அதனுடைய கரையிலையும் இருக்கிறவர். அதனால் அப்படிப்பட்ட தீர்த்தங்களில் தீர்த்த கரைகளிலே இருக்கிறவர். அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் அனைவராலும் உபாசிக்கப்பட வேண்டியவர், தகுந்தவர் அப்படின்னு பல காரணங்களை சொல்லி இந்த அனுவாக்கத்தினுடைய ஒரு கடைசி முடிவுரையாக பகவான் என்ன சொல்கிறோம்? சர்வ அந்தர்யாமி அப்படிங்கிறத விளக்குறோம். விளக்கி நமக்கு புரிஞ்சுட்டு அவருக்கு நமஸ்காரத்தை செலுத்துகிறோம். அடுத்த நம பார்யாயச்ச வார்யாயச்ச. நதியில் அக்கறையில் இருக்கிறவர், அதே மாதிரி அவார்யாயச்ச அவார்யாயச்சன்னு அர்த்தம். அவார்யாயச்ச இக்கரையில் இருக்கிறது, அக்கறையில் இருக்கிற நதி அப்படின்னு சொன்னோம், தீர்த்தம்னு சொன்னோம், தீர்த்தக்கரைன்னு சொன்னோம். தீர்த்தக்கரையில் எந்த கரைன்னா அக்கறை இக்கரை ரெண்டுமே. அப்போது முமுட்சுக்கள் என்னது?
மோட்சத்தை யார் விரும்புகிறார்களோ அவளுக்கு பேர் முமுட்சுன்னு பேர். அப்போ அது கூட ஒரு விருப்பம் தேவை. எனக்கு மோட்சம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேனாக்கா இருந்துக்கோ, திருப்பி திருப்பி பிறந்துக்கோ, கஷ்டத்தை அனுப்பிச்சுக்கோ. இல்லை எனக்கு மோட்சம் வேணுங்கிறவா அப்படி இருக்கக்கூடிய ஆசைப்படுறவா மூச்சு, அதாவது ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் எப்படி ஆசை அப்படின்னா, அதான் ஆசைப்படப்பட அல்லல் உண்டாகுமே, ஆசை விட விட ஆனந்தமாகவே நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். மோக்தும் இச்சுகு முமுட்சு அப்படின்னு. அப்போது இந்த சம்சார சாகரத்துலேருந்து அக்கறையில் இருக்கிறவர் காமிய பலன்களை அளிப்பவராக இருந்தாலும், சம்சார சமுத்திரத்தில் மத்தியில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும், அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களை கடந்துவத்தக்கூடிய சக்தி படைத்தவரே பரமேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். நம பிரதரணாயச்ச உத்தரணாயச்ச. பிரதரணாய அப்படின்னா சிறந்த மந்திர ஜபம் முதலிய ஒடிமா இருந்துருக்கிறவர், பாபத்தை கடந்து செல்வதற்கு காரணமாக இருக்கிறவர். உத்தரணாயச்ச சிறந்த ஞான ஸ்வரூபமாக இருந்துட்டு சம்சார சாகரத்தையே தாண்டுவதற்கு சாதனமாக இருக்கிறவர். உத்தரணாயச்ச, உத்து தரணம் உத்தரணம், நம்மளை கை தூக்கி மேல் தூக்கி விட்டு வா மோட்சத்துக்குன்னு அழைச்சின்னு போகிறவர் அவராகவும் இருக்கிறவர். நம ஆதார்யாயச்ச ஆலாத்யாயச்ச அலாத்யாயச்ச ஆதரணாயச்ச ஆதார்யாயச்ச அலாத்யாயச்ச. ஆதார்யாயன்னு என்னதும் திரும்பி வரும் இடத்துல இருக்கிறவர் அப்படின்னு என்னத்தும். போயிட்டு திரும்பி வரோம் அப்படின்னா வழிகாட்டுறவர், முன்னாடி எப்படி ஒரு ரூட்டு போனியோ அந்த ரூட்லேயே திரும்பி வருவார். அலாத்யாயச்ச அதாவது பூர்ணமாக கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய, கர்ம பலன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த ஜீவன்கள்லாம். இந்த ஜீவனுக்கு பிரேரகன் நம்ம வழிகாட்டியாக அமைகிறவர். ஆதார்யாயச்ச என்பதற்கு தத்துவ ஞானத்தை, யார் ஆத்தாரியான்னா தத்துவ ஞானமே அவனுக்கு இல்லை. இந்த காமிய கர்மாக்களையே அனுஷ்டித்துன்னு சம்சார சமுத்திரத்துக்கே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறோம். காமியமாக சில காரியங்கள்லாம் பண்ணுறோம், யாக யஜ்யாதிகள்லாம் பண்ணுறோம். அதனால் என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், யாக யஜ்யாதிகள்லாம் தடை சொல்லலை, அதுலேயே புத்தியை செலுத்திட்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. எப்படின்னா, பெரிய கர்மாக்களே பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? சொர்க்க காமோ யஜேதா. யஜ்யம் பண்ணுறவா யார் என்ன? சொர்க்க காமா, சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படுறவங்களாம் யஜ்யம் பண்ணுறான். அதுதான் பெரிய அல்டிமேட் கோலாக ஒருத்தருக்கு இல்லையே. மோட்சம்னா அல்டிமேட் கோல், அதுதான் பரம புருஷார்த்தம். அதுதான் தர்ம அர்த்த காம மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஸ்டேஜ், அது அல்டிமேட் ஸ்டேஜ். அதை அடையணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக திரும்பி திரும்பி இந்த ஜீவன் என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறது, புண்ணியங்கள்லாம் சம்பாதிச்சுக்கிறது, யாக யஜ்யாதிகள் பண்ணுறது, சொர்க்கத்துக்கு போகிறது, திரும்பி வந்துடுறது. வரும்போது சோபான படத்தில் எல்லா காரியத்தையும் பண்ணி கடைசியில் மேலே போய் ஒரு பெரிய அர்க்குஷன் ஒரு பாம்பு ஒன்று வரும். பரமபத்து சோபான படம்னு சொல்லிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி விளையாடுற வழக்கம். எல்லா புண்ணிய பாபங்கள்லாம் இப்படி போகுங்கிறதுக்கு காட்டுறதுக்கான ஒரு சிம்பாலிக் ப்ளே. அதில் கடைசியில் வந்துடும் மறுபடியும் அதே கதையாக பூமிக்கு வந்துடுற மாதிரி இருக்க, திரும்ப திரும்ப வந்துருக்கிற வாழ்க்கை. அந்த வழியிலையும் நிற்கிறது தான். பாதியில் கொஞ்சம் நின்று, அப்பா நீ என்ன பண்ணுற, திருப்பி தெரியாதனமாக வந்துட்டே, திரும்பி மேலே போகலாமா, திருப்பி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போட்டோமா அப்படின்னு கேட்கக்கூடிய அதுமாதிரி ஜீவர்களுக்கு அருள் புரியறவர் அப்படின்னு சொல்கிறது. அலம் பூர்ணகிருதா பவதி ததா கர்மபலம் அத்தீதி அலாதஹ ஜீவஹா தத்ர பவஹா அலாத்யஹா அப்படின்னு கொஞ்சம் ஒரு விளக்கம் சொல்கிறா. அது இருக்கட்டும். நம சுஷ்பியாயச்ச ஃபேன்யாயச்ச. ஷஷ்பியாயச்ச, சுஷ்பியாய இல்லை, ஷஷ்பியாயச்ச. ஷஷ்பி அப்படின்னா இன்னொரு இளம் ஒரு மாதிரி புல்
புல்லில் இப்போ தான் முளைச்சி வருது அப்படின்னா அந்த புல் அந்த முளைகளில் இருக்கிறவர். பேன்யாயச்ச, பேனம்னு நுரை. இந்த நுரையை பற்றி வேதத்திலே இருக்கு ஒரு வார்த்தை. பேன்யாயச்ச, நுரையாகவும் இருக்கிறவர், சின்ன புல்லாகவும் இருக்கிறவர். நம சிகத்யாயச்ச பிரபாக்கியாயச்ச, சிகத்யாயச்ச மணலில் சிகத்தா அப்படின்னா மணல்லையும் இருக்கிறவர். பிரபாஹ்யாயச்ச, பிரபாஹ்யம், பிரவாகம்னா பிரவாகத்தில் இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். அதனால் இப்போ என்னென்னு தெரியுது, சின்ன புல்லாக இருந்தாலும் சரி, இல்லை கரையில் நதியில் ஓடக்கூடிய நுரையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரவாகமாக இருந்தாலும் சரி, எந்த பக்கத்தில் பார்த்தாலும் பகவான். அதில் எந்த பகவான்? பரமேஸ்வரனுடைய அவதாரம் இது தானே, சிருஷ்டி தானே எல்லாமே. பரமேஸ்வரனாகவே தான், பரமேஸ்வர சிருஷ்டி கூட இல்லை, இதெல்லாம் பரமேஸ்வரனே விட்டாவா ருத்ரத்தில், எல்லாம் பரமேஸ்வரன் தான். அப்படி 8வது அனுமாக்கம் முடிஞ்சு போச்சு.